நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. அண்ணா மற்றும் பெரியார் பிறந்த நாளை முன்னிட்டு பள்ளி அளவில் நடைபெற்ற பேச்சு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு நீலகிரி கலெக்டர் லட்சுமி பவ்யா பரிசுகளை வழங்கி பாராட்டினார். நாகையில் சுவாமி சின்மயா மிஷன் சார்பில் 50 கோவில்களில் திருப்பணி நிறைவு மற்றும் பகவத்கீதை பாராயண விழாவில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பேசினார். விநாயகர் சதுர்த்திக்காக சென்னை ராயப்பேட்டையில் தயாராகி வரும் களிமண் விநாயகர் சிலைகள். சின்னத்திரை நடிகர் சங்க தேர்தலில் வெற்றி பெற்ற நிர்வாகிகள் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். சென்னை செங்குன்றம் அருகே நல்லூர் சுங்கச்சாவடி பகுதியில் அதிக அளவு மழைநீர் தேங்கி நிற்கிறது. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. TNPSC மூலம் துணை கலெக்டர், DSP உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கு தேர்வு பெற்ற 89 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார். மானூரில் ரூபாய் 12.58 கோடியில் கட்டப்பட்டுள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கட்டிட திறப்பு விழாவில் சபாநாயகர் அப்பாவு குத்துவிளக்கேற்றினார். திண்டுக்கல்லில் நடந்த தமிழ்நாடு மக்கள் முன்னேற்ற கழக கட்சியின் வெள்ளி விழா மற்றும் சமூக சமத்துவ மாநில மாநாட்டு நிகழ்வில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பங்கேற்றார். திருச்சி காவிரி ஆற்றில் மலர் தூவி காவிரி தாயை வணங்கினார் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி. திருச்சி மாவட்ட பரப்புரை பயணத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியை விவசாயிகள் சந்தித்தனர். இலுப்பூர் அருகே உள்ள மேலப்பட்டி கிராம அறிவு மையத்தில் MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவன கிராம அறிவு மையத்தில் கணினி பயிற்சி முடித்த 80 பெண்களுக்கு சான்றிதழ்களை முதன்மை விஞ்ஞானி R. ராஜ்குமார் வழங்கினார். திருவண்ணாமலை தியாகி அண்ணாமலை பிள்ளை அரசு மேல்நிலைப் பள்ளியில் சட்ட விழிப்புணர்வு மற்றும் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு முகாம் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ஆறுமுகம் தலைமையில் நடந்தது. கல்பாக்கம் அடுத்த புதுப்பட்டினத்தில் விஜயகாந்தின் பிறந்தநாள் விழாவை ஒட்டி அவரது படத்துக்கு மலர் தூவி ஏழை எளிய மக்களுக்கு தேமுதிக கட்சியினர் அன்னதானம் வழங்கினர். விருதுநகரில் இந்து முன்னணி சார்பில் வைக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலைகள். மாநில அளவிலான சிலம்ப போட்டிக்கு மானாமதுரை சிலம்ப பள்ளி மாணவர்கள் தேர்வாகினர். தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் பிறந்த நாளை ஒட்டி சென்னை கோயம்பேட்டில் அவரது நினைவிடத்தில் பொதுச் செயலாளர் பிரேமலதா கற்பூரம் ஏற்றி வழிபட்டார். அவரது மகன்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் உடன் உள்ளனர். நாகர்கோவில் வடச்சேரி பகுதியில் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலைகள். மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனையில் தேசிய கண்தான 2 வார விழா நடந்தது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.